பின்னர் அமைச்சரவையை தொடங்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். வணக்கம் மன்னா. நம் நாட்டில் இருந்து ஒரு தந்தை மகனும் தங்களை காண வந்துள்ளார் மன்னா. அப்படி என்ன தென்னாலிராமனிடம் இருக்கிறது? அமைச்சர்களே, அது நீங்களே தென்னாலிராமனிடம் சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தென்னாலிராமன் வரார் வரார் வரார். வணக்கம் அண்ணா. என்னை அழைத்ததின் நோக்கம்? தென்னாலிராமா, நான் இப்பொழுது உங்களின் புலமை நிரூபிக்க எங்கள் அமைச்சர்களின் முன் சில கேள்விகள் கேட்கப் போகிறேன். அவற்றுக்கெல்லாம் சரியாக பதில் கூறிவிட்டால் நீங்களே அறிவில் சிறந்தவராவில். அமைச்சர்களே, கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? பிரிக்க முடியாதது கல்வியும் நமது பள்ளியும், பிரிக்க கூடாதது பள்ளியும் மாணவரும், சேர்ந்தே இருப்பது ஆசிரியரும் மாணவரும், சேராமல் இருப்பது தலைகணமும் வெற்றியும், பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் கைபேசியும், பார்க்க கூடியது காலமும் நேரமும், அறிவுக்கு கல்வி, கல்விக்கு பள்ளி, பள்ளிக்கு சந்தோஷம். அருமை அருமை. உழைப்புக்கு நமது பள்ளி தலைவர், உறுதுணைக்கு நமது பள்ளி செயலர், அன்புக்கு நமது பள்ளி முதல்வர், கற்பித்தலுக்கு நமது பள்ளி ஆசிரியர்கள், கற்றலுக்கு நமது பள்ளி மாணவர்கள். அருமை அருமை. ஆஹா, தென்னாலிராமா, நீ ஏன் அறிவாளி. நம் நாட்டு மக்களை கைபேசி மோகத்திலிருந்து மீட்டெடுப்பது எப்படி என்று உங்களது யோசனை கூறுங்கள் பார்க்கலாம். மன்னா, இங்கே டிஜிட்டல் உலகத்தில் கைபேசி என்பது ஒரு அத்தியாவசியமாகத்தான் உள்ளது. ஆனால் அவற்றை தேவைப்படும் பொழுது மட்டும் உபயோகப்படுத்தினால் போதும். ஆனால் இன்று பெரியோர் முதல் சிறுவர்கள் வரை யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் என்று பார்த்துக்கொண்டு நேரத்தை வீணடிக்கிறார்கள். முதலில் பெற்றோர்கள் யூடியூப், பேஸ்புக் என்று பார்ப்பதை நிறுத்த வேண்டும். குழந்தைகள் அழுதால் அவர்களை தூக்கி சமாதானப்படுத்தாமல் குழந்தைகள் கையில் செல்போனை கொடுத்து அவரது வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் மாற்றி பெற்றோர்கள் தனது நேரத்தை குழந்தைகளுடன் செலவிட உத்தரவிடுங்கள் மன்னா. அருமை அருமை. நன்றி தெனாலிராமா, சிறந்த யோசனையாரா. அருமை அருமை. ஆஹா, என் அறிவுக்கண்ணை திறந்து விட்டாய் தெனாலிராமா. இனி நம் நாட்டில் உள்ள எல்லா வீடுகளிலும் உள்ள பெற்றோர்கள் செல்போனை ஓரம் ஒதுக்கிவிட்டு குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட வேண்டும். அதுவே என் கட்டளை.